மாயா மற்றும் மந்திர கிண்ணம். பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு மலை கிராமத்தில் மாயா என்ற சிறுமி தன் தாயாருடன் வாழ்ந்தாள். அவள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதெல்லாம் பசியால் வயிற்றில் குழப்பம். ஆனால் தாயார் வயலில் உழைத்து கொண்டிருப்பதால் உணவு எதுவும் இல்லாமல் அவள் தனியாக அமர்ந்திருப்பாள். ஒரு மாலை அவள் பசியால் கண்ணீர் விடும்போது திடீரென்று ஒரு மூதாட்டி அவள் வீட்டின் வாசலில் தோன்றினாள். அந்த மூதாட்டியின் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை, கையில் ஒரு சிறிய பொற்கிண்ணம் பிரகாசித்தது. அவள் மெதுவாகச் சொன்னாள், மாயா, இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்று. 2 நிமிடத்தில் உனக்காக சுவையான உணவு பிறக்கும். ஆனால் இதை உனக்காக மட்டுமல்ல, பிறருக்கும் பகிர்ந்து கொடு. மாயா அதிசயத்துடன் வெந்நீர் ஊற்றினாள். உடனே கிண்ணத்திலிருந்து பொன்னிற நூடல்ஸ் மிதந்து வாசனை பரவியது. அவள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். அடுத்த நாள் அந்த உணவை அண்டை குழந்தைகளுக்கும் அளித்தாள். கிராமம் முழுவதும் அந்த மந்திர உணவின் வாசனை பரவியது. சில நாட்களில் அந்த மூதாட்டி மீண்டும் வந்து, மாயா, நீ அன்பை பகிர்ந்ததால் தான் இந்த மந்திரம் உயிரோடு உள்ளது. இப்போது இதை உலகத்துடன் பகிர்ந்து கொள் என்றாள். மாயா நகரத்துக்கு புறப்பட்டாள். அந்த உணவின் செய்முறையை மக்களிடம் பகிர்ந்தாள். சில ஆண்டுகளில் அது மெகி என்ற பெயரில் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இன்று எங்கும் மக்கள் 2 நிமிடங்களில் மெகி சமைக்கும்போது அந்த மாயாவின் அன்பும் அந்த மூதாட்டியின் மந்திரமும் ஒவ்வொரு கிண்ணத்திலும் இன்னும் வாழ்கிறது. சுவையில், பாசத்தில், நினைவில் என்றும் நிலைத்து.